ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஎன்சிஸ் இங்கிலீஷ் அண்ட் ஐடி அகாடமி. இன்னைக்கு நாங்கள் முதலாவதாக எங்கள் போட போகிற வீடியோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு என்ன சொல்ற ஒரு சென்டென்ஸ், இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸில் இருக்கிற என்னென்ன அம்சங்கள் பொதுவாக ஒரு வாக்கியத்தை எழுதினா வரும் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் ஒரு சென்டென்ஸில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். மொத்தமாக இங்க பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 அம்சங்கள் இருக்கும். நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் என்ற விஷயங்கள் இங்க இருக்குது. இது நீங்க தமிழ்ல பார்க்கக்கூடிய மைடர்கள் நவுன் அண்டு முதலாவது நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா நவுன் அண்டா என்ன பெயர் சொல் என்று சொல்லுவாங்க. பெயர் சொல் என்று நாங்க சொல்லுவோம். பெயர் சொல்லுண்டாவது நாங்க என்ன சொல்றதுன்னா ஒரு பர்சனை குறிக்கிறதாக இருக்கும், அல்லது ஒரு பிளேஸை குறிக்கிறதாக இருக்கும், அல்லது ஒரு திங்கை குறிக்கிறதாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஐடியாவை குறிக்கிறதாக இருக்கும். இப்போ பர்சன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் பேராக இருக்கட்டும், ஒரு தனிநபர் பெயரை நாங்க சொல்லக்குள்ள அது பெயர் சொல்லுக்குள்ள வரும். இல்லாட்டி அவர்களுக்கு உறவு முறையை நீங்க சொல்லக்குள்ளையும் மாமா, அப்பா, அம்மா அது என்னதுக்குள்ள வரும். இந்த பெயர் சொல்ன்றதுக்குள்ள வாரதாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளேஸ். பிளேஸ் என்றாவது இடங்கள். நாங்க வழக்கமாக நாங்க பார்க்கக்கூடிய போகக்கூடிய இடங்கள், நாங்க வசிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், அதாவது இடத்தை நாங்க என்னது அதையும் நவுன் என்று நாங்க சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பொருள், திங்க் ஒரு பொருள், ஒரு பிரிண்டரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு போனா இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அப்ப அதையும் என்னென்னு வரும்னா நவுன் என்று நாங்க சொல்லுவோம். பேச்சொல். இப்ப நாங்க பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் கோமனாவே பேச்சொல்லுக்குள்ள வாழ்றதாக இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐடியா. ஐடியா நீங்க நினைக்கக்கூடாது ஐடியாடா யோசனை. யோசனை மட்டுமில்ல, ஐடியான்றது ஒரு எங்களால என்ன சொல்ற தொட்டோ இல்லாடி காணவோ முடியாத விஷயங்கள். ஆனா எங்களுக்கு அதை உணர முடியும். இல்லைண்டா நாங்க அதை என்ன சொல்ற ஒரு ஐடியாவை தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எஜுகேஷன், கல்வி என்றதை எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும். கல்வி ஆஹ் அதை உங்களை கல்வியை பார்க்க முடியாதுன்னு. அதே மாதிரி தொட்டும் உணர முடியாது. புத்தகங்களை தொட்டு உணரலாம் கேட்பீங்க, அது இல்லை. இது உங்களால கல்வி என்றது பொருளாக உங்களால அது ஒரு பொருளாக உங்களால காண முடியாது. அது ஒரு என்ன சொல்றது அறிவு. அதை உங்களால பார்க்கவோ தொடவோ முடியாது. அதே மாதிரி எடுத்துக்கொண்டீங்கன்னா என்ன சொல்லலாம், ஹாப்பினஸ் என்றது சொல்லிக்கலாம். ஹாப்பினஸ் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் எங்களால என்ன அதை பார்க்கக்கூடியதாக இருக்காது. எங்களால் அதை உணரக்கூடியதாக தான் இருக்கும். அப்ப அப்படியான விஷயங்களை நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஐடியாக்களை நாங்க கொண்டு வருவோம். அப்ப எங்களை நவுன்ன்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை நாங்க உள்ளடக்கி கொள்ளலாம். ஒரு பர்சன், பிளேஸ், திங், ஐடியா என்ற இந்த நான்கையும் நாங்க நவுன்களை உள்ளடக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோனவுன் என்ற ஒரு விஷயம் வரும். ப்ரோனவுன்ன்றது பாத்தீங்கன்னா பிரதி பெயர்ச்சொல். பிரதி பெயர்ச்சொல் என்னன்றா ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம் நாங்க, விவேக் இஸ் பாய் என்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ திரும்பியும் அதே நேம வச்சு நாங்க சொல்லக்குள்ள நாங்க அங்க என்ன சொல்லலாம், விவேக்ன்றதுக்கு பதிலாக நாங்க திரும்பியும் இப்ப அவரை பற்றியே நாங்க திரும்ப சொல்லுவோம், விவேக் இஸ் பாய். இப்ப அவர் வயதை சொல்லக்குள்ள நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க அங்க விவேக் இஸ் அவரோட வயதை குறிக்க மாட்டோம். அதாவது விவேக் இஸ் 30 years old என்று நாங்க திரும்பவும் சொல்லலாம். அதுக்கு பதிலாக நாங்க அங்க என்ன சொல்லுவோம், he he is 30 years old நாங்க சொல்லுவோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இந்த விவேக்ன்றதுக்கு பதிலாக பிரதியாக நாங்க என்ன சொல்றோம், இந்த விவேக்ன்றதுக்கு நாங்க பிரதியாக நாங்க இங்க என்னதை யூஸ் பண்றோம், இங்க he என்றதை யூஸ் பண்றோம். இப்போ he என்ன ஒன்றும் இல்லை, he என்ன அவன் இல்லாட்டி அவன் என்று சொல்றதாக விவேக் ஒரு பையன்,
அங்க கீழே வந்து he is 30 years old. என்ன சொல்ல வராங்க, அவருக்கு வந்து 30 வயது என்று சொல்றாங்க. அப்ப நாங்க வந்து அங்க என்ன, அந்த பேரை சொல்றதுக்கு பதிலாக வந்து நாங்க வந்து அதுக்கு பிரதியாக வந்து என்ன சொல்றோம், இங்க he என்றது வந்து சொல்றோம். அதே மாதிரி இங்க வந்து இந்த இதுல நான் மென்ஷன் பண்ணிக்கிறது அவ்வளவு நான் வந்து பிரதி பெயர் சொல்லாக வந்து வரும். பெயர் சொல்றது உங்களுக்கு நிறைய வந்து இருக்கும். ஆனா பிரதி பெயர் சொல்ன்றது வந்து உழவுமான ஐயண்டா நான், யூ என்றா நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே வந்து வரும். அடுத்தது வந்து வி என்றா நாங்கள். அதே மாதிரி தே என்றா நாங்க என்ன சொல்லுவோம், தே என்றா வந்து அவர்கள் என்றது வந்து நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஹி என்றா இப்பதான் சொன்னா அவன், ஷி என்றா அவள், அதே மாதிரி இட் என்றா அது என்றது வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அப்ப பேசிக்கா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோனோன்ன்றது என்ன, ஒரு நவுனுக்கு பிரதியாக வந்து வரக்கூடியதாக தான் வந்து இருக்கிற ஒரு சொல்லாக வந்து இருக்கு. அதாவது நாங்க என்ன சொல்லுவோம், பிரதி பெயர் சொல் என்று வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இங்க வந்து நாங்க பெயரடை என்ற ஒரு விஷயம் வந்து நாங்க எங்களால வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கு. பெயரடை என்ன, பெயரடைனா வந்து இப்ப வந்து ஒரு பெயர் சொல்ல விவரிச்சு வாரதாக வந்து இருக்கும். இல்லாட்டி வந்து ஒரு விதடி பெயர் சொல்ல விவரிச்சு வாரதாக வந்து இருக்கும். இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம் தானே, இப்போ ஒரு மரம், மரம்ன்றது பெயர் சொல்லனா வந்து அந்த மரம் வந்து அது ஒரு தோற்றத்தை வந்து நாங்க விவரிப்போம்னே, அது ஒரு பெரிய மரம், இல்லாட்டி அது ஒரு நீளமான மரம், அதே மாதிரி அது வந்து ஒரு காய்ந்த மரம், அதே மாதிரி அது ஒரு பச்சை மரம் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு வீட்டை மென்ஷன் பண்ணுவோம். அது ஒரு வீடு நூல்னு சொல்லுவோம். அது வெள்ளை நிறத்திலான ஒரு வீடு. அது மாதிரி பூனையை சொல்லக்கூடிய நாங்கள் என்ன சொல்லுவோம், அது ஒரு கருநிற பூனை. அப்ப அப்படியான விஷயங்கள் ஒரு பேச்சொல் அல்லது பிறவி பேச்சொல்ல வந்து நாங்க என்ன செய்யறதாக இருக்கும், அதை வந்து நாங்க விவரிச்சு சொல்லக்குள்ள வந்து நாங்க யூஸ் பண்றதுதான் என்னவாக இருக்கும், இந்த அஜெக்டிவ் என்ற விஷயமாக வந்து இருக்கும். அஜெக்டிவ் என்ற விஷயமாக வந்து இருக்கும். சரிதானே. இப்போ வந்து அதுக்கு நான் உதாரணத்துக்கு வந்து adjective இந்த லோங் நீளமான. இப்ப நான் சொல்லலாம் ஒரு போட் இருக்குன்னா வந்து அந்த போட் வந்து இட்ஸ் அ லாங் போட். அப்ப என்ன சொல்றேன்னா அது ஒரு நீளமான ஒரு படகு என்று வந்து நான் சொல்றேன். அதே மாதிரி என்ன சொல்லலாம், ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள். அப்ப ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள் என்ன, அவள் ஒரு அழகான பிள்ளை என்று வந்து நான் சொல்றதாக வந்து இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லலாம், தட் கேட் இஸ் வெரி ஃபேட். அப்ப என்ன சொல்றாங்க, பூனை வந்து மிகவும் கொழுத்து போய் இது குண்டாக வந்து இருக்கு என்று வந்து சொல்றோம். அப்ப இதுல இருந்து என்ன எல்லாம் வந்து அந்த பெயர் சொல்ல வந்து நாங்க வந்து விவரிக்கிறதாகத்தான் வந்து இருக்குது. ஓகே. இப்ப அடுத்தது நீங்க பார்க்க போனீங்கன்னா வந்து இங்க வேர்ப்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. வேர்ப்ன்ற விஷயம் வந்து இருக்கு. வேர்ப்ண்டா வந்து என்ன, வேர்ப்ண்டா வந்து வினை சொல் என்று வந்து சொல்லுவாங்க. வேர்ப்ண்டா வந்து வினை சொல். வினை சொல்றனாலே உங்களுக்கு ஏற்கனவே நாங்க தமிழ்லையும் வந்து படிச்சிருப்போம். வினை சொல்றா வந்து ஒரு செயலை வந்து செய்யறதை வந்து குறிச்சி கதைக்கிறதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்றது சொல்லாகத்தான் வந்து இருக்கும். என்ன இருக்கும், இந்த வினை சொல் என்ற விஷயம் வந்து இருக்கிறதாக வந்து இருக்கும். சரிதானே. இப்போ ஒரு செயற்பாடு நான் என்ன சொல்றேன், ஓடுதல், நடக்கிற, சாப்பிடுற, அன்றாட செய்ய எல்லா வேலைகளும் செயற்பாடு தானே. அதாவது ரன் என்ன, ஓடுதல், ஈட் சாப்பிடுதல், ஸ்லீப் தூங்குதல். அப்ப நாங்க செய்யக்கூடிய செயற்பாடுகள் அத்தனையுமே வந்து என்னவாக வரும், ஒரு வினையாக வந்து வரும். வினை சொல் என்று வந்து நாங்க வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கு. இப்ப வந்து நீங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு அட்வர்ப் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன விஷயம் இருக்கு, அட்வர்ப் என்ற ஒரு விஷயம். அட்வர்ப் என்ற ஒன்றும் இல்லை, நாங்க நேரத்தோட வந்து இங்க வந்து இந்த அஜெக்டிவ் என்றதை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அஜெக்டிவ் என்னன்னு நாங்க வந்து சொல்றோம். நாங்க அஜெக்டிவ் வந்து ஒரு பெயரை வந்து விவரிச்சு, பெயர் சொல்ல வந்து விவரிச்சு வாரதாக வந்து இருக்கு கொண்டு வந்து நாங்க வந்து சொல்லியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இங்க வந்து என்ன, அட்வர்ப் வந்தா வந்து வினைய விவரிச்சு வாரதாக வந்து இருக்கும். அதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், வினை அடை என்று வந்து நாங்க வந்து சொல்லுவோம். வினை அடையடா வந்து ஒரு வினை சொல்ல வந்து விவரிச்சு வாழ்றாங்க வந்து நாங்க வந்து சொல்லுவோம். இப்ப வினை என்று நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு வினை வந்து என்னவாக இருக்கும், எங்களால வந்து அந்த வினையை வந்து ஆஹ் விவரிக்கக்கூடியதாக எப்படி, அவன் வந்து ஓடினான், அவன் வேகமாக ஓடினான், அவர்கள் எனக்கு இதை விரைவாக செய்து தந்தார்கள். தே டன் திஸ் வெரி குயிக்லி என்பது அவர்கள் இதை விரைவாக செய்தார்கள். தே டன் திஸ் வெரி குயிக்லி. அப்ப வந்து அங்க வந்து அவன் செய்த வேலையை வந்து எவ்வாறு நிகழ்ந்தது வந்து நான் சொல்றேன், அந்த வேலையை வந்து வேகமாக வந்து நடந்தது. அதே மாதிரி இங்க இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்லோலி என்ற வேர்ட் வந்து சொல்லுது. ஸ்லோலி என்றா வந்து என்ன, ஸ்லோலி என்று வந்து பாத்தீங்கன்னா வந்து மெதுவாக. என்ன சொல்லலாம், டேர்டில் மூவ் ஸ்லோலி. ஆமை மெதுவாக நகரும் என்று வந்து நாங்க வந்து சொல்லலாம். அப்ப அந்த நகரம் என்றது மெதுவாக என்று வந்து நாங்க போடுறது என்னவாக இருக்கும், இந்த
ஸ்லோலி என்ற அட்வர்பாக வந்து இருக்கு. அப்ப விளங்குதானே, ஒரு வினைய வந்து விவரிக்கிறதாக வந்து இருக்கிறது தான் வந்து என்னவாக இருக்கும், இந்த அட்வர்ப் என்ற வினை அடைகள் என்ற வேலையாக வந்து இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லலாம், அம்மா கோபமாக ஏசினா என்ற வந்து நாங்க என்ன சொல்லலாம், மதர் ஸ்கோல்ட் மீ ஆங்கிரிலி. என்ன மதர் ஸ்கோல்ட் மீ ஆங்கிரிலி, நாங்க என்ன சொல்றோம், அம்மா ஏசினா எவ்வாறு ஏசினா, கோபமாக ஏசினா. அப்ப வந்து அந்த கோபமாக என்றது வந்து என்னவாக இருக்கு, அங்க வந்து அட்வர்பை வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து ப்ரெப்போசிஷன் என்னன்னா முன்னிடை சொல். ஒரு சொல்லுக்கும் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றது நவுனுக்கும் அதுக்கு பிந்தி வர மற்ற சொற்கள், ஒரு வாக்கியத்துல இருக்கிற நவுனுக்கும் அதுக்கு அதுக்கு தாண்டி வர அடுத்து அதுக்கு பிந்தி வர மற்ற சொற்களை இணைக்கிறதாக வந்து இந்த ப்ரெப்போசிஷன்ன்றது வந்து வரும். the phone is on the table. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன, the phone is on the table என்ற ஒரு நான் வந்து சென்டென்ஸ் வந்து சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா போன்ன்றது வந்து ஒரு நவுன். எனக்கு அது எங்க இருக்கு, on the table, எதுக்கு மேல இருக்குன்றது நான் சொல்ல வரேன். நீங்க மேசைக்கு மேல இருக்கு. அப்ப என்ன சொல்றேன், the phone is on the table. அப்ப இந்த ஒன்னுன்ற சொல்ல என்னவாக இருக்கு, இந்த போன்ன்றதையும் இந்த டேபிள் என்ற ரெண்டு சொல்லையும் வந்து இணைக்கிற ஒரு சொல்லாக வந்து இது வந்து இருக்குது. விளங்குதானே? இப்ப வந்து என்ன திரும்ப அதான் சொல்றது, போன் அதோ சொல்லுறேன், இந்த போன் இஸ் ஆன் த டேபிள். அப்ப போன் இஸ் வந்து அங்க அது எங்க இருக்குன்றத வந்து சொல்றதாங்க வந்து இருக்கும். இது வந்து நாங்க வந்து இனி ஒவ்வொரு வர போற வீடியோலையும் வந்து நாங்க வந்து இது தனித்தனியாக வந்து செப்பரேட்டான ஒரு வீடியோவாக வந்து நாங்க வந்து பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கும். நவுன் என்ன, ப்ரோனவுன் என்ன, அட்ஜெக்டிவ், வெர்ப், ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இந்த விஷயங்கள் வந்து என்னென்னு நாங்கள் தனித்தனியாக வந்து விரிவாக வந்து பார்க்கக்கூடியதாக பின்வரும் காலங்கள்ல வந்து இருக்கு. சரிதானே? இப்போ வந்து அடுத்ததாக வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து கன்ஜங்ஷன் என்ற ஒரு விஷயம் வந்து வந்து பார்க்க போறோம். கன்ஜங்ஷன் ஒன்றுமில்ல, இணைப்புடை சொல். இணைப்புடை சொல்லண்டா வந்து ரெண்டு சொல்ல அல்லது சொற்றொடர இணைக்கிற சொல்லாக வந்து வருவீங்க. ரெண்டு சொல் அல்லது சொற்றொடர இணைக்கிற சொல்லாக வந்து வரும். இப்ப இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்த சொற்களாகத்தான் வருகிறது. அண்ட்ன்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரெண்டு சொல்ல வந்து அதுவும் இதுவும் வந்து நாங்க சொல்லுவோம். அப்படி he likes coffee and tea என்று வந்து சொல்லுவோம். அப்ப அங்க என்ன சொல்றாங்க, அவனுக்கு வந்து காஃபி மற்றும் டீ பிடிக்கும் என்று வந்து சொல்றாங்க. அப்ப அது ரெண்டும் மண்டபுல அதுவும் இதுவும் மண்டபுல வந்து நாங்க அங்க என்ன சொல்லுவோம், இந்த அண்ட் என்ற வேர்டை வந்து சொல்லுவோம். கன்ஜங்ஷனை வந்து நாங்க வந்து யூஸ் பண்றதா மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிகாஸ் வந்து என்ன சொல்றது, பிகாஸ் என்ன நாங்க வழக்கமாக சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸ்ல நான் சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு வந்து he didn't come to school, அவன் பாடசாலைக்கு வரவில்லை. he didn't come to school because he was sick. அவன் பாடசாலைக்கு வரவில்லை ஏனென்றால் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அப்ப என்ன சொல்றது, அவன் வந்து பாடசாலைக்கு வரவில்லை என்ற சொற்றொடர் இல்லாட்டி வாக்கியம். அந்த வாக்கியம் அதே மாதிரி இன்னொரு வாக்கியத்தை வந்து எனக்கு எப்படி, அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவன் பாடசாலைக்கு வரவில்லை என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியமாக வந்து நாங்கள் கருதலாம். அதே மாதிரி அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான்ன்றது வந்து ஒரு வாக்கியமாக இருக்கு. அப்ப அங்க ரெண்டு வாக்கியத்தையும் வந்து ஒரே இதாக நாங்க சொல்லக்குள்ள இடையில பிகாஸ் என்று வந்து நாங்க சொல்றோம். ஏனென்றால் வந்து நாங்க வந்து சொல்றதாக வந்து இருக்கும். அப்ப அது என்னவாக இருக்கும், அது ஒரு கன்ஜங்ஷனாக வந்து இருக்கும். ரெண்டு சொல் அல்லது சொற்றொடர் அல்லது வாக்கியத்தை இணைக்கிறது வந்து கன்ஜங்ஷன் என்று வந்து நாங்க வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஆல்தோன்ற ஒரு விஷயம், கன்ஜங்ஷன் வந்து இருக்கு. ஆல்தோனா இருப்பினும். இப்ப வந்து நான் உதாரணத்துக்கு மேலால மூணு உதாரணங்கள் வந்து சொல்றேன். இருப்பினும் அதை வந்து முன்னுக்கு நாங்க வந்து போட்டு சொல்லலாம். அப்படி ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் ஹி ஸ்டார்டட் டு வாக். என்ன, மழை பெய்தும் கூட அவன் நடக்க தொடங்கினான். என்ன நான் சொல்றேன், ஆல்தோ இட் வாஸ் ரெய்னிங் ஹி ஸ்டார்டட் டு வாக். என்ன சொல்றேன், அவன் மழை பெய்தும் அவன் வந்து என்ன செஞ்சான், அங்க வந்து நடக்க தொடங்கினான். அப்ப ரெண்டு வாக்கியத்தையும் வந்து நாங்க இணைக்கிறதாக வந்து அங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக வந்து இணைப்புடை சொல்லாக இருக்குது. இப்ப கன்ஜங்ஷன் பேசிக்கலி இணைப்புடை சொல் ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறதாக இருக்கும், இல்லாட்டி ரெண்டு சொல்ல இணைக்கிறதாக இருக்கும், இல்லாட்டி ரெண்டு சொற்றொடர்களை வந்து இணைக்கிறதாக வந்து இருக்கிறதுனால வந்து கன்ஜங்ஷன் என்று வந்து நாங்க வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து
இன்டர்ஜெக்ஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை வந்து வியப்பிடை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்க வந்து குழம்புறதுக்கோ எந்த ஒரு என்ன சொல்ற இதுக்கோ இல்ல, வியப்பிடை சொல் நாங்க தமிழ்ல சொல்றோம், ஐயோ அப்படியா, ஆ, ஓ எல்லாம் வந்து நாங்க சொல்லுவோம். அப்ப அப்படியான வியப்பை வந்து நாங்க வெளிப்படுத்த கூட சொல்லக்கூடிய சொல்றேன். இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வாவ் ஒன்று சொல்லுவோம், ஒரு விஷயம் வந்து பிரம்மாண்டமாக அழகாக என்ன சொல்லுவோம், ஓ வாவ் ஒன்று சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம அடிபடுத்த ஓ மை கோட் அப்ப அந்த ஓ என்று சொல்றது முன்னுக்கு வந்து சொல்றதாக இருக்கு. அதே மாதிரி வந்து நாங்க ஒரு விஷயத்துல வந்து வெற்றி பெற்றதை விட நாங்க என்ன சொல்லுவோம், குரே என்று சொல்லுவோம். அந்த நம்ம ஊர்ல எல்லாம் கழிப்பட்டிருப்பீங்க, இந்த மெச்செல்லாம் விட ஹிப் ஹிப் குரே எல்லாம் கத்துவாங்க. நம்ம அந்த குரேன்றது வந்து என்ன ஒரு வியப்படை சொல்லாக இருக்கும். என்ன ஒரு விஷயத்தை வந்து நாங்க என்ன வியந்து போய் சொல்ற ஒரு அந்த இடத்துல வர ஒரு ரியாக்ஷனாகத்தான் வந்து இருக்கு. பேசிக்கலி அது சொல்லுன்றதை விடாது, பேசிக்கா ஒரு ரியாக்ஷன் எனக்கு வா ஓ குரே என்று வந்து சொல்றதாக வந்து இருக்கு. ஓகே, இப்ப வந்து நாங்க வந்து இவ்வளவு நான் வந்து இன்றைக்குரிய பாடமாக வந்து இருக்கும். இப்ப வந்து நாங்க திரும்ப வாங்க ஒரு அதை வந்து நாங்க வந்து என்ன சொல்றது, ரிவைஸ் பண்ணி நாங்க வந்து பார்ப்போம். நவுனண்டா பேச்சொல், அது வந்து ஒரு இடம், மனிதர் அல்லது பொருள் அல்லது ஒரு ஐடியாண்டா இந்த ஹாப்பினஸ் மாதிரி எஜுகேஷன் மாதிரி விஷயங்களை வந்து சொல்றது வந்து அது வந்து நவுன் இது நாங்க வந்து அதுக்குள்ள வந்து அடக்குவோம். ப்ரோனவுன் என்ன, பேச்சொல்லுக்கு பதிலாக பிரதியாக வந்து வரக்கூடிய இந்த ஐயூவிடே ஹீஷீட் என்ற விஷயங்கள் பிரதி பெயர்ச்சொல் என்று வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அஜெக்டிவ்ண்டா பெயரடை, பெயரடைண்டா வந்து நான் சொன்னேன் ஒரு பெயர்ச்சொல்ல விவரிச்சு வரதாக வந்து இருக்கும். அதே மாதிரி வேர்பண்டா வினைச்சொல், ஒரு நாங்க அன்றாடம் செய்த செயற்பாடுகள் எல்லாமே வந்து வினைக்குள்ளதாக வந்து அடங்கும். வினை சொல் என்று வந்து நாங்க வந்து அதை வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து அட்வர்ப்னா வினை அடை, ஒரு வினை சொல் எவ்வாறு நிகழும் அல்லது நிகழ போகிறது என்றதை வந்து விவரிச்சு சொல்றதாக வந்து இருக்கிறது என்ன, வினை அடையாக வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ரப்போசிஷன்ன்றது வந்து முன்னிடை சொல் என்று வந்து நான் சொல்லியிருக்கேன். முன்னிடை சொல்லணும் சொல்ல முன்னுக்கு வார நவுனும் அதுக்கு பின்னுக்கு வர மிச்ச சொற்களையும் ஒரு வசனத்துல வந்து நாங்க வந்து இணைக்கிறதாக வந்து வரும். ஒரு வாக்கியத்துல முன்னுக்கு வர நவுனையும் அதுக்கு பின்னுக்கு வர மிச்ச சொற்களையும் வந்து இணைக்கிறதுக்கு பயன்படுறதாக வந்து என்னவாக இருக்கும், இந்த ப்ரீபொசிஷன் இல்லாட்டி ப்ரப்போசிஷன் என்று வந்து சொல்லுவாங்க. கன்ஜங்ஷன் என்று வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கன்ஜங்ஷன்ன்றது வந்து என்ன, இணைப்பிடை சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் ஒரு ரெண்டு சொல்ல இணைக்கிறது அல்லது ரெண்டு சொற்றொடர்களை இணைக்கிறது அல்லது ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொல்லாக வந்து இந்த இணைப்பிடை சொல் கன்ஜங்ஷன் என்றது வந்து அமையும். அதே மாதிரி இன்டர்ஜெக்ஷன் நான் வியப்பிடை சொல்றேன்னு சொன்னேன். ரியாக்ஷன், ஒரு விஷயம் நடந்த மகிழ்ச்சியா அந்த வாவ், ஒரு அழகா இந்த வாவ் குறையது ஒவ்வொன்று அப்படியான விஷயங்களை வந்து நாங்க வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த இன்டர்ஜெக்ஷன் என்று வந்து சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 நான் வந்து என்ன வகை இருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும். நீங்க இதை பெரும்பாலும் இதுல அத்தனையுமே வந்து ஒரு வாக்கியத்துல வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆங்கிலத்துல மிக அடிப்படையான விஷயமாக வந்து இதை வந்து நாங்க வந்து படிக்கிறது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்றது தாண்டி வந்து ஆங்கிலத்துக்கு ஒரு முன்னுக்கு ஒரு விளக்கமாகவே வந்து இதுதான் இருக்கும். இந்த உலகத்தையும் தெளிவாக நீங்க விளங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து இந்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்க கண்டறியறதுக்கு ஏதுமாக உங்களை நீங்க பயிற்றுவித்துக் கொள்வீங்களாக இருந்தா உங்களுக்கு வந்து ஓஎல் மற்றும் ஏஎலுக்கு வந்து மிகவும் ஈஸியாக வந்து இந்த விஷயம் வந்து இருக்கு. இந்த ஓஎல்ல வர 11ஆம் இலக்க கேள்வியும் வந்து செய்யறதுக்கு வந்து மிகவும் ஈஸியாக இந்த எல்லாமே வந்து இருக்கும். இது ஓஎல் ஏஎலை தாண்டி வந்து நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஆங்கிலமும் ஸ்போக்கன் கிளாஸுக்கு போறதாக இருந்தாலும் கிராம கிளாஸுக்கு போறதாக இருந்தாலும் இந்த அடிப்படையை தான் வந்து அங்க எல்லாம் வந்து அவங்க சொல்லித்தரதாக இருக்கும். நீங்க இதை வந்து தெளிவாக வந்து விளங்கி கொண்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து போதுமானதாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ நாங்க இதை வந்து இனி வரப்போற பின்வரும் காலங்களில் வரப்போற வீடியோவில் நாங்க வந்து இந்த ஒவ்வொன்றையும் வந்து செப்பரேட் வீடியோவாக அதுல முழு விவரமும் வந்து நாங்க வந்து தரக்கூடியதாக வந்து இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ள நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு, அதுகள் எல்லாம் வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக வந்து பின்வரும் வீடியோவில் வந்து இருக்கிறதாக இருக்கும். இன்றைய வீடியோவில் தான் நன்றி. நாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until we meet again, this is me, Riyan C.